வணக்கம். இந்த ப்ரொசீஜர் வந்து நம்மள சாஃப்ட்வேர் வந்து யூனிட் மெத்தட் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்ச நம்ம இந்த மெத்தட். இப்போது நீங்கள் இந்த வெப் அப்ளிகேஷனில் எஸ்டிமேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற அந்த அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது அந்த கிளைண்ட்டோட நேமு, ப்ராஜெக்டோட நேமு, அந்த சைட்டோட லொக்கேஷன், எந்த டேட்டு, பில்டிங் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரா, ஃபஸ்ட் ஃப்ளோரா, செகண்ட் ஃப்ளோராங்கிறது, அப்புறம் உங்களோட பேர், யார் வந்து அந்த எஸ்டிமேட்டை ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களோட பேர். இதில் வந்து ஒவ்வொரு பொருளுக்கு உண்டான மெட்டீரியலோட ரேட் இதில் இருக்குது. ஸோ இதில் ஆர்டர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஒவ்வொரு பொருளும். நீங்கள் இதில் இருக்கிற எல்லா பொருளையும் படித்து பார்த்துட்டு அந்த பொருளோட பர்டிகுலர் ரேட் என்னவோ நீங்கள் அதை நீங்கள் போட்டாகணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்ன இப்போ என்னென்னா இதில் வருங்க, இப்போ சிமெண்ட் வந்து கிலோவுக்கு 7.2 ரூபா அப்படிங்கிறத நான் வந்து இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து ஒவ்வொரு ஊரில் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ரேட்டில் கிடைக்குமோ அந்த பர்டிகுலர் ரேட்டை வந்து நம்ம இதை பயன்படுத்தணும். அப்படி சொல்கிறத விட ஒரு 6 மாதம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 5 மாதம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 மாதத்தில் உங்களுக்கு வந்து அது என்ன ரேட்டில் வந்து அந்த பொருளோட விலை உங்களுக்கு கிடைக்கும்னு பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 315 ரூபாய்க்கு வந்து இப்போ வந்து சிமெண்ட் வந்து விற்றுட்ருக்காங்க. அப்போது நம்ம 315 ரூபா அப்படிங்கிறத எடுக்கலாமா, இல்லை நம்ம இப்போ ஒரு 325ன்னு எடுத்தோம்னா இன்க்ளூடிங் இறக்கூலியோட ஒரு 2 மாதம் போச்சு அப்படின்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா விலை ஏறும் அப்படின்னா அந்த ஆவரேஜ் ரேட்டை தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு 325 ரூபா ரேட் இருக்குது அப்படின்னா 50 கிலோ பை அப்படின்னா 6 ரூபா ஒரு கிலோவுக்கு வருது. இது வந்து மேசனுடைய சம்பளம். அடுத்து இது வந்து மென்மஸ்தூரோட கூலி, இது வந்து பார்பெண்டர் ஹெல்ப்பர், கார்பெண்டர் ஃபிட்டர். இந்த இஎம்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட் லேபர்ஸ், அன்ஸ்கில்டு லேபர் மட்டும் தனியாக வாங்குவோம்ல, அவங்களுடைய சம்பளம். அப்புறம் வந்து இது மிக்சர் மிஷின் ரெண்ட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படிங்கிறது இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டோட அந்த ரெண்ட்டை வந்து நம்ம போட்டுக்கணும். இது வந்து பீசாண்டுக்கு 65 ரூபா. சென்ட்ரிங்க்கு வந்து நம்ம வந்து மெட்டீரியல் வித் லேபரோட நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதை வந்து இதில் நம்ம என்ட்ரி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க்கும் இதில் இருக்குது. இப்போ இதை வந்து நாங்கள் இன்னும் ரீஅலைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து பல்க் மெட்டீரியல் ப்ளஸ் லேபரோடைய சம்பள ரேட்டுகளை இதில் நீங்கள் வந்து போடணும். இதே வந்து நீங்கள் வந்து பிரிக் இல்லாமல் இன்டர்லாக் பிரிக்கோ அல்லது வந்து மட் பிளாக்கு, மட் இன்டர்லாக்கு, போரத்தான், ஏஎஸ்சி பிளாக்கு, இதில் வந்து ஒவ்வொரு ஐட்டங்களோட ரேட்டையும் நீங்கள் வந்து தேவைப்படுற ஐட்டங்களை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான மார்க்கெட் ரேட்டை நீங்கள் என்ட்ரி போட்டுக்கோங்க. அவசியம் இல்லைன்னா விட்டுருங்க, ஏற்கனவே இருக்கிறது லிமிட், அப்படி ஒன்றும் பண்ண வேண்டாம். இது வந்து கிராவலோட ரேட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6500 ரூபாய்க்கு வந்து 3 யூனிட்டு கிராவல் கிடைக்கிது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 22 ரூபா வருது. ஸோ அப்போ நம்ம 22 ரூபா அப்படின்னு மாற்றிக்கணும். கம்பி 68 ரூபா. இப்போ நம்ம வந்து கிரானைட்டை வந்து ஒரு 130 ரூபாய்க்கு கிரானைட் வாங்குகிறோம். இப்போ வெட்டிஃபை டைலு இதெல்லாம் ஒரு 45 ரூபா ரேட் எடுத்துக்கிறேன். செராமிக் வால் டைல் வந்து 35 ரூபா ரேட் எடுத்துக்கிறேன். இது வந்து பேசிக்காக நம்ம என்ன கோட்டிங்க்கு கொடுக்குறோமோ அந்த ரேட்டை எடுத்துக்கிறோம். அடுத்த சைட்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது வேரியபிள் இருக்கலாம். ஆனால் கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு பேசிக் ரேட்டுன்னு கொடுப்போம்ல, அதை வந்து இந்த இதில் அந்த ரேட்டுகளை பயன்படுத்துங்க. ஒன்று. சரி, இது வந்து மெட்டீரியலோட இது சிவில் மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் மெட்டீரியல் 3/4 இன்ச்சு, 3/4க்கு அரை பிராஸ் எல்போ யூபிவிசி, இதெல்லாம் வந்து அவுட்டரில் வரக்கூடிய ஐட்டங்கள். இதே மாதிரி சிபிவிசி ஐட்டமு. இதில் இருக்கிற எல்லாத்துக்கு உண்டான ரேட்டு வந்து நீங்கள் மார்க்கெட்டில் என்ன ரேட்டு வாங்குவீங்களோ அந்த ரேட்டை இங்கே போடுங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில ஐட்டங்களில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேபர். சிபிவிசி வந்து 10 அடிக்கு லேபர் வந்து 1 அடிக்கு வந்து என்ன ரேட்டோ அந்த ரேட்டை இங்கே போடுங்க. ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து லேபருக்கு தான் அவங்க பேமெண்ட் வாங்குறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பேமெண்ட் வந்து லேபருக்கு அடிக்கு எவ்வளவு பே பண்ணுறாங்களோ அந்த லேபர் காஸ்ட்டு ப்ளம்பர் வாங்குறாரோ அந்த காஸ்ட்டெல்லாம் இதில் நீங்கள் டைப் பண்ணணும். லேபர், இது மெட்டீரியல், இது எல்லாமே தனியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது லேபர்.
ஐடபிள்யூசியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லேபரு, இடபிள்யூசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லேபர், இதெல்லாம் ப்ளம்பர் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ரேட் என்னவோ நீங்கள் அந்த ரேட்டை இதில் ஃபீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ப்ளம்பிங்க்குங்க. இது இது ப்ளம்பிங்கில் வந்து கன்சீல்டு ஐட்டம். இதெல்லாம் வந்து ஃப்ளோர் ஐட்டத்தில் பிவிசி ஐட்டத்தில் வரக்கூடிய ஐட்டங்கள். இதோட ரேட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து சிண்டெக்ஸ் டேங்க்குக்கு வந்து என்ன ஐட்டங்கள் வருதோ அதெல்லாம் இதில் இருக்குங்க. இதுக்கு முன்னால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாய்லெட் டு செப்டி டேங்க்னா வீட்டுக்கு உள்ள செவுத்துலேருந்து செப்டி டேங்க் போகிற வரை இருக்கக்கூடிய மெட்டீரியலோட ரேட்டுகளை இதுலைங்க. அதே வந்து டாய்லெட்டுக்கு உள்ளே வரக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம் இதில் இருக்கக்கூடிய ரேட்டுகளை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இது ஒவ்வொரு ஐட்டமாக இருக்குது. இது ஏன் அப்படிங்கிறத நான் பின்னால் நான் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இது பைப் டு டேப் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டால், நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது ஒரு டேப் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டேபுக்கு எவ்வளவு மெட்டீரியல் செலவாகுமோ அதோட காஸ்ட் எல்லாம் இதில் இருக்குது. ரேட்டு வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் குவான்டிட்டி எதுவுமே இதில் நீங்கள் ஃபிட் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு ஐட்டமாக நாங்கள் எடுத்துட்டோம். நீங்கள் அப்புறம் வந்து செப்டி டேங்க்கு, அப்போ டாய்லெட்லேருந்து செப்டி டேங்க்கு போகிற வரை இருக்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம் என்ன வருதோ அதோட ரேட் இருக்குது. ரெயின் வாட்டர் பைப்புக்கு உண்டான ஐட்டங்கள் ரேட் இருக்குது. அடுத்து இந்த எலக்ட்ரிக்கல். இப்போ எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிராண்டு வந்து மெட்டீரியல் வாங்குறீங்களோ அந்த பிராண்டோட ரேட் என்னவோ அதுகளை இதில் ஃபிட் பண்ணுங்கள். ப்ளக்கு, சுவிட்சு, சாக்கெட்டு, எல்இடி லைட்டு வேணுன்னா லைட்டு, ஃபேன், ரெகுலேட்டரு, சிங்கிள் மாடலு, டபுள் மாடலு, அப்புறம் எம்சிபி வந்து என்ன மெட்டீரியலில் வாங்குறீங்களோ அதோட ரேட்டு நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த ரேட்டை இதில் டைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கலுக்கு வந்து இந்த இதில் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணி முடிச்சிடலாம். இதில் லேபருக்கு அங்கங்கே வந்து லேபர்னு இருக்கும். நீங்கள் அதில் அந்த பாயிண்ட்டுக்கு உண்டான ரேட்டை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு உண்டான ஐட்டங்கள் இதில் இருக்குது. சர்வீஸ் வந்து நீங்கள் மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்து பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு உண்டானது. இப்போ இது வந்து சிவில் ஐட்டம்ஸ்னு இருக்குது. இதுதான் மேஜர் பார்ட்டு. இப்போ நீங்கள் வந்து குவான்டிட்டி இனிமேல் தான் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. இதுவரையில் நீங்கள் மெட்டீரியல் இன்புட் ரேட்டு இதுவரை இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் குவான்டிட்டி எடுக்கிறது. இப்போ பிரிக் வால் 230 mm வால் அப்படின்னு நான் வந்து அந்த கட்டடத்தை வந்து செங்கல் கட்டடமாக கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பிளானிங்கில் நான் இப்போ எஸ்டிமேட்டு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், குவான்டிட்டி வந்து 4064 ஸ்கொயர் ஃபீட் வால் அப்படின்னு எடுத்திருக்கேன். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட பிளான். ஒரு உதாரணத்துக்கு இதுதான் வந்து ஃப்ளோர் பிளான். இந்த ஃப்ளோர் பிளானை நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிற மெத்தடாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிளான் ஷிஃப்ட்டுங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மேனுவலாக கூட எடுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பாருங்கள், காலம் வந்து மொத்தமாக 13 காலம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 13 காலத்தோட நம்பர்ஸில் எடுத்திருக்கேன். அதை வந்து 13 காலம் நம்பர்னு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்து கிரேடு பீமு. இது வந்து அவுட்டரில் போடக்கூடிய கீழே மண் மட்டத்தில் போடக்கூடிய கிரேடு பீமு. இது வந்து 332 அடி ரன்னிங் ஃபீட் இருக்குது. 332 அடிக்கு ரன்னிங் ஃபீட்டு. அடுத்து பிளிந்து பீம் வந்து முக்காலுக்கு 1.25 பீம். இதெல்லாம் முக்காலுக்கு 1.25 பீம் வருது. அதே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து முக்கால் பிளிந்து பீம் இதற்கு எடுத்திருக்கேன். இது வந்து லிண்டல் பீமு இவ்வளோ ரன்னிங் ஃபீட் இருக்குது. அடுத்து வந்து ரூஃப் பீம். இதெல்லாம் ரூஃப் பீம் வந்து இத்தனை ரன்னிங் ஃபீட்டு. அப்புறம் வந்து ரூஃப் ஸ்லாப் வந்து இவ்வளோ, இது மட்டும் ரூஃப் ஸ்லாபில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்து ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப்போட எண்ணிக்கை 22 ஸ்டெப் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் ஸ்டெப்பை வந்து 22ன்னு எடுத்திருக்கேன். இது இப்போ பேரப்பட்டு வால், இவ்வளோ ரன்னிங் ஃபீட்டில் பேரப்பட்டு வால் இருக்குது. அடுத்து வந்து இது வந்து சன்சைடு, லாஃப்ட்டு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எத்தனை அடி நீளத்துக்கு இருக்குதோ அவ்வளோ எடுத்திருக்கேன். அடுத்து இது வந்து கிச்சன் டாப்பு, இது மட்டும் கிச்சன் டாப்பு. ஸோ அது கிச்சன் டாப்போட ரன்னிங் ஃபீட் எவ்வளோ. இது அப்புறம் வந்து இது வந்து வால் டைலு டோட்டலாக ரன்னிங் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா 106 ரன்னிங் ஃபீட்டுக்கு வால் கவரேஜில் வருது. ஆனால் நம்ம என்ன வந்து இன்புட்டு கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா 106 ரன்னிங் ஃபீட்டாக இருந்தாலும் ஒரு 8 அடி ஹைட்டுக்கு போடும்போது 848 ஸ்கொயர் ஃபீட்டு வரும். ஸோ அதை எடுத்துக்கணுங்க. இப்போது இந்த பிரிக் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிக் ஒர்க் வந்து ஒரு 3 விதமாக எடுக்கணுங்க. இப்போ இந்த பிளிந்து பீமோட அந்த அவுட்ரு கிரேடு பீமுக்கு மேலே ஒரு 2 அடிக்கு பிளிந்து பீமுக்கு மேலே கட்டுவோம். அது பிளிந்து பீமுக்கு கீழே கிரேடு பீமுக்கு மேலே ஒரு 2 அடிக்கு செவுறு கட்டுவோம். ஸோ அந்த 98 அடிக்கு 2 அடி உயரம் இருக்கிறது. அடுத்து வந்து இந்த ரூஃப் பீம் வந்து கிட்டத்தட்ட 430 அடிக்கு இருக்குங்களா. 10 அடி ரூஃப் ஹைட்டுங்க.
அதில் வந்து 6 இன்ச்சு லிண்டல் போயிடும், 1 அடி ரூஃபில் பீம் போயிருதுன்னு கேட்டால் மீதி இருக்கிற 1.5 அடி போயிருச்சுன்னா அந்த டோட்டல் ரன்னிங் ஃபீட்டுக்கு எடுத்துக்கோங்க. அத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செவுரு வருது. அடுத்து இது வந்து பேரப்பட்டு வால் 142 அடிக்கு இருக்குது, 3 அடி ஹைட்டுக்கு பேரப்பட்டு வால். அப்புறம் இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த விண்டோஸ் ஓப்பன் வந்து விண்டோஸ் டோர் ஓப்பன் வந்து ஒரு 215 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. அதை கழிச்சது போக நம்மளுக்கு எவ்வளோ வருது, 4064.91 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இதைத்தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 4064 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இது பிரிக் ஒர்க்குக்கு. இதே மாதிரி இந்த பில்டிங்க்கு வெட்டிஃபைடு டைலு கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னா இந்த பில்டிங்கோட ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட்ரு டு அவுட்ரு ஏரியா, இது ஃபுல்லுமே வந்து நீங்கள் என்ன பரப்பளவோ அதை வந்து நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து ரூப் ஸ்லாபு மேலே வந்து ஒரு வேளை நம்ம பால்கனி மாதிரி ப்ரொஜெக்ஷன் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ரூப் ஸ்லாபோட குவான்டிட்டி என்ன வரணுங்கிறத நம்ம இதில் போடணுங்க. ஸோ அதனால் ஆர்சிசி ரூப் ஸ்லாபுங்கிற ஐட்டம் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த வால் டைலை வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம அப்ளையில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது இந்த வால் டைல் 106 அடிக்கு செவுத்தில் இருக்கும், 8 அடி ஹைட்டு போடும்போது 848 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ அந்த 848 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வால் டைல். லிண்டல் வந்து ரன்னிங் ஃபீட்டில் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி எத்தனை அடிக்கு வந்து சன்சைட் இருக்குது, கிச்சன் டாப் எத்தனை அடி இருக்குது, பிளிந்த் பீம் வந்து என்ன சைஸில் எத்தனை அடி இருக்குது, ஆர்சிசி பிளிந்த் பீம் வந்து 3/4 ஒரு 99 அடி எடுத்திருக்கேன். ரூஃப் பீம் வந்து ஒரு 1.25 அடி பீம் வந்து ஒரு 430 அடி வருது. ஸோ எது வருதோ அதை மட்டும் தான் என்ட்ரி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்டேர் கேஸாக இருந்தால் நம்மளோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும், எக்ஸ்டர்னல் ஸ்டேர் கேஸாக இருந்தால் செலவு கம்மி. ஏன்னா அதில் கிரானைட்டு, ஹேண்ட் ரெயிலு, அந்த நோசிங்கி இந்த ஐட்டம் எல்லாம் வந்து இன்னர் ஸ்டேர் கேஸில் வரும். வெளியே எக்ஸ்டர்னல் ஸ்டேர் கேஸில் வெறும் சிமெண்ட் தளம் தான் வைப்போம், அதனால் இதை எடுத்துக்கணும். ஸோ இப்போ அவுட்ரு ஸ்டேர் கேஸ் 22 படி இருக்குது அப்படின்னா அந்த 22 படி என்ட்ரி போடணும். ஃபுட்டிங் வந்து நான் வந்து எல்லா ஃபுட்டிங்குமே வந்து ஒரு அடி திக்னஸில் போடுற மாதிரி நான் எஸ்டிமேட்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுட்டிங் வந்து மொத்தம் நம்மளுக்கு இருக்கிற காலம் வந்து 13 காலம். 4க்கு 4 ஃபுட்டிங் போட்டிங்கன்னா 208 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபுட்டிங்கோட ஏரியா வருது. அதனால் அந்த 208ன்னு எடுத்திருக்கேன். இது வந்து காலம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஃபீட்டில் போடணும். இது நான் எல்லா காலத்தையும் 3/4க்கு 1 அடி காலமாக எடுத்திருக்கேன். 3/4க்கு 1 அடி காலம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 அடி ஃபவுண்டேஷனு, 3 அடி பேஸ்மெண்ட்டு, 10 அடி ரூஃப் மட்டம், அதுக்கு மேலே ஒரு 3 அடி எல்லாம் சேர்த்து அந்த 13 காலத்துக்கு பார்த்தோம்னா மொத்தம் 273 அடி வருது. ஸோ அதைத்தான் அந்த 273ன்னு இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி இதை போட்டுட்டு அடுத்து வந்து ஜன்னல் வந்து எந்தெந்த சைஸில் எத்தனை ஜன்னல் இருக்குது அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கு உண்டான ரேட்டு, டோர்ஸ் வந்து எத்தனை டோர்ஸ் இருக்குது அதுக்கு உண்டான ரேட் என்ன, அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வந்து ரூம் வந்து என்னென்ன ரூம் இருக்கோ அந்தத்தனை ரூமை மட்டும் நீங்கள் என்ட்ரி போட்டால் போதும். இந்த ரேட் எல்லாமே அங்கே ஏற்கனவே இருக்கிற இதிலிருந்து கால்குலேட் ஆகி வந்துடும். ஹால் வந்து ஒரு ஹாலு, 2 பெட்ரூம்னா 2 பெட்ரூமு, இல்லை ஒரு பெட்ரூம்னா ஒரு பெட்ரூம் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அதுக்கு மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா வரணும் ஒரு ஒன்றுனா மாறும். ஸோ 2 நாளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். டாய்லெட் வந்து அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு 3 டாய்லெட் இருக்குது. ஸோ அதனால் 3 எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு வேணும். அதனால் 3 ரூமுக்கு உண்டான எலக்ட்ரிக்கல். ப்ளம்பிங்கை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ப்ளம்பிங் ஒரு தடவை ஒரு ப்ளம்பிங் பண்ணணும். ரெயின் வாட்டர் பைப்பு ஒரே ஒரு பைப்பு மேலேருந்து வச்சா போதும். டாய்லெட் வந்து 3 டாய்லெட் இருக்குது. ஸோ அப்போ 3ன்னு போட்டிங்கன்னா 3 டாய்லெட்டுக்குள்ளே இன்டர்னல் ஒர்க்கெல்லாம் எடுத்துக்கும். அடுத்து வந்து டாய்லெட் டு செப்டி டேங்க் வந்து என்ன ஐட்டமோ அது எத்தனை வருதோ அது ஒன்றே வரும். சிண்டெக்ஸ் வந்து ஒரே ஒரு சிண்டெக்ஸ், அதனால் 1. சிண்டெக்ஸிலிருந்து கிச்சன் டாப் வர்றது 1. ஸோ அது 1. வெளியே எக்ஸ்டர்னலாக 1 வர்றது அதுக்கு. செப்டி டேங்க் 1ன்னு கேட்டால் செப்டி டேங்க்குக்கு உண்டான பைப் வைக்கிறது, அந்த ஸ்மோக்குக்காக வைப்போம்ல அந்த பைப்புக்கெல்லாம் 1. ஸோ இதை மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு ஒரு வேளை வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் மெட்டீரியலை கீழேருந்து ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு உண்டான காசை மட்டும் நீங்கள் மேனுவலாக என்ட்ரி போடணும். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டு. இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு வண்டி வாடகையெல்லாம் கொடுக்குறீங்க, பொருள் கொண்டு வர்றது போகிறது மட்டும் நீங்கள் வந்து இந்த மெட்டீரியலுக்குள்ளே இன்பில்டட் ரேட்டில் வராத ஒரு சில ஐட்டங்கள், டூல்ஸு இதெல்லாம் ஷிஃப்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் எத்தனை ஆயிரத்துக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு செலவு பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி நீங்கள் டூல்ஸுக்கு வந்து ஒரு காசை நம்ம எடுக்கணும். அந்த மேசன் டூல்ஸ் எல்லாம் வாங்கினோம்னா அது தெண்டமாக போயிடும். டேப் வாங்குவோம். அதெல்லாம் எவ்வளோவுக்கு வாங்குவோமோ அந்த ரேட்டு. அதாவது டிஸ்ட்ராய் ஆகக்கூடிய அமௌண்ட்டை வந்து இங்கே போடணும். அப்புறம் லேபர் செட்டு நம்மளா போட்டோம்னா அது அதோட காஸ்ட்டை நம்ம இங்கே எடுக்கணும். இல்லை நம்ம நம்ம போடலை அப்படின்னா அது அது நீங்கள் எடுக்கவே வேண்டாம், விட்டுறலாம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும். அடுத்து சேலரி வந்து ஒரு மாதத்துக்கு நான் 25,000ன்னு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஒரு சூப்பர்வைசரோ நம்மளோ வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு சைட்லேருந்து மாதம் மாதம் என்ன சம்பளம் வரணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே போட்டுக்கணும். அந்த ப்ராஜெக்டோட டியூரேஷன் எத்தனை மாதங்கிறத இங்கே போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா இது கீழே வந்தீங்கன்னா டோட்டலாக இந்த ப்ராஜெக்டை இப்போ வேலை செய்கிறதுக்கு ஒரு 34 லட்சம் ரூபா எனக்கு வந்து செலவாகுது அப்படின்னு வந்து கணக்கு வருது. இதில் காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஏற்கனவே அந்த நம்ம ஏரியா வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ அந்த பில்டிங்கில் இப்போ ஏரியா அளவு இருக்குது நம்ம கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1215 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். பாருங்கள் 1215 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியான்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதால் டிவைடட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணிடுது 2800 பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இது நம்மளுக்கு எஸ்டிமேட் கொடுக்குது. இது வந்து முன்ன பின்ன மாறும். இது ஏன் மாறுது அப்படின்னா நம்ம வந்து மெட்டீரியலோட ரேட்டை வந்து நம்ம எதுக்கு எவ்வளோ ரேட்டு நம்ம கொடுத்துருக்குறோமோ அதை பொறுத்து தான் இதோட ரேட்டு மாறும். ஊருக்கு பொருள் மாறும் பொழுது நம்ம எஸ்டிமேட்டில் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் இந்த ரேட்டு. நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அந்த ஆக்சுவலாக என்ன சைட்டுக்கு என்ன மெட்டீரியல் ரேட்டு கிடைக்குமோ அதை தான் நீங்கள் என்ட்ரி போடணும். ஸோ இந்த மாதிரி இதை போட்டுட்டு இதில் இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து பிரிண்ட்டு வந்து ஆயிரும். இது ப்ராஜெக்ட் டீட்டெயில் எல்லாம் இதில் இருக்குது நம்ம கொடுத்தது. ஸோ அதில் நம்ம போட்ட குவான்டிட்டிஸ் என்ன, அதோட மெட்டீரியல் காஸ்ட் என்ன, லேபர் காஸ்ட் என்னங்கிறது டீட்டெயிலோடு வந்துருச்சு, டோட்டல் வந்துருச்சு. விண்டோஸு டோர்ஸுக்கு உண்டான காஸ்ட்டு ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு ப்ளம்பிங் ஐட்டமுக்கு உண்டான ரேட்டு, அப்புறம் நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ வச்சோம், ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ வச்சுருக்கிறோம், இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் இது வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணி டோட்டலாக நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்டோட ரிப்போர்ட் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துடும். ஸோ 34 லட்சம் ரூபா இருந்தால் இந்த கட்டடத்தை கட்டலாம். ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற கட்டடத்தை 2800 செலவாகும் அப்படின்னு நம்ம ரேட்டு கொடுக்கலாம். இது எல்லாமே என்னென்னு கேட்டால் பேஸ்டான அவர் மெட்டீரியல் நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ அதோட ரேட்டை பொறுத்து தான் வருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா 41,000 ரூபா எடுத்திருக்கேன். நான் 41,000 ரூபாய்க்கு என்னால் டோர் போடலை, நான் வெறும் 35,000 ரூபாய்க்கு நான் டோர் போடுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் 35,000ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட்டு. இதில் இருக்கக்கூடிய ரேட்டவே நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு மெயின் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த வால்ஸில் பீமில் எல்லாம் என்ன காஸ்ட் இருக்குதுன்னு நம்ம தெரியாமல் தான் கோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியதே இல்லை. இது ரொம்ப ஷார்ட்கட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒன்லி வந்து ஒயிட் வாஷ் வரை மட்டும்தான் இதில் வந்து எஸ்டிமேட்டுக்கு நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கோம். நீங்கள் பட்டி பெயிண்டிங் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா. அதே டோர் விண்டோவுக்கு இன்க்ளூடிங் பெயிண்டிங்கோடு நீங்கள் என்ன காஸ்ட்டுக்கு நீங்கள் போட போகிறீங்களோ அந்த ரேட்டை தான் நீங்கள் வந்து அதில் ஃபீட் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒருத்தருக்கு வந்து புரிகிற மாதிரி ஒரு 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 10 நிமிஷம் கூட நீங்கள் வந்து டைம் செலவு பண்ண வேண்டியதில்லை. உடனே உங்களால் வந்து இதுக்கு எஸ்டிமேட்டு போட முடியும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ மற்ற ஏதாவது டீட்டெயில் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைடு பண்ணுறேன். நன்றி.